கொக்கர கொக்கரக்கோ என் விடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டெல்லாம் இனி மேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவ கொக்கரக்கோ சேவ கூவக்குள்ளே பெட்ட கோழி கொக்கரக்கோ சங்கு சக்கரம் போல மனசு சுத்துற வேலை சுறாங்கணிக்க மாளுக்கன்னவா அதோ பாரு வானம் துணி துவைக்குது மேகம் வெளியே போகுது சோகோணி வா ஏ கொக்கர கொக்கரக்கோ கோழி கொக்கரக்கோ சட்டியில கொதிக்குது கோழி கொக்கரக்கோ ஏ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி ஊத்தி கொதிக்குது கொக்கர கொக்கரக்கோ மஞ்சத்தூள் சிவப்பு தூள் காப்பி தூள் எல்லா தூளும் போட்டு கொதிக்குது கொக்கர கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ கோழி கொக்கரக்கோ நானே இப்போ திங்க போறேன் கோழி கொக்கரக்கோ. ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமா இருக்கியல என்னட்டி விஷயம்? ஏட்டி புஷ்பா, என்ன டீ உனக்கு தெரியாத மாதிரியே கேட்குற? என்ன ஆண்டி, நம்ம இன்னைக்கு கோழி குழம்பு வச்சிருக்கோம் அதானே? ஆமா. எந்த உலகம் நமக்கு சமைக்க தெரியாதுன்னு நம்மளை ஒதுக்குனாவளோ? எந்த உலகம் நம்ம 4 வீட்டில் குழம்பு பிச்சை எடுத்து சாப்பிடுவோம் நம்மளை சொன்னாவளோ? எந்த உலகம் நம்மளை வேலை வெட்டி இல்லாத விஐபின்னு சொன்னாவளோ? அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா? நம்ம இன்னைக்கு கோழி குழம்பு வச்சிருக்கோம்ல, அதான் இந்த ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும். ஏட்டி புஷ்பா, இந்த குழம்பு காலியாக வர வரைக்கும் உன்னைய மறக்க மாட்டோம் டீ. ஏன் ஆண்டி? ஆமாட்டி, எதுவுமே தெரியாமல் வேலை வெட்டிக்கும் போகாமல் ஒரு தருதலையாக இருந்த எங்களை இப்போ ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு நீ வளர்த்து விட்ருக்கா. நம்ம தைரியமாக சொல்லுவோம்ல, எனக்கு குழம்பு வைக்க தெரியும்னு. ஏட்டி புஷ்பா, அது மட்டுமா இன்னைக்கு ஹோட்டலில் நம்ம திறக்க போகிறோம், அதுவும் சிக்கன் குழம்பு ஊற்ற போகிறோம். ஆமாட்டி, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷத்தில் கொஞ்சோண்டு உப்பு அள்ளி போடணும். ஐயோ ஏட்டி, சந்தோஷத்தில் சக்கரை தான் அள்ளி போடுவாவோ? நல்ல வேலை ஆண்டி ஞாபகப்படுத்தினியே. ஆமல்ல, உப்பு இல்லை சக்கரை போடணும். குழம்புல கொஞ்சோண்டு சக்கரை போடுவோம். ஐயே ஏட்டி, குழம்புல யாராவது சக்கரை போடுவாங்களா? ஐயரா சத்தியக்க போடுவா, வேணா பார்த்துருக்கேன். என்னட்டி சொல்லுதா? நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். இந்த புளி குழம்பு கார குழம்புலாம் கடைசியில் ஒரு துண்டு சக்கரை போட்டால் நல்ல இனிப்பு காரம் அப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காவோ. ஆமாட்டி, நம்ம சக்கரை போடணும். அப்பனா போடுட்டி, ஒரு துண்டு என்ன 8 துண்டு கூட போடு. என்னக்க நான் சொல்றது சரிதானே? ஆமாம் ஆமாம், குழம்பு ருசியாக வரணும்னா ஒரு துண்டு என்ன 8 துண்டு கூட போடலாமே. போட்டு கலக்கிடுவோம், அது ஒன்று மட்டும்தான் குறை. ஆமாட்டி, நீ சொன்ன மாதிரி மஞ்சத்தூள் சிவப்பு தூள் காப்பி தூள் ஏன் மல்லித்தூள் கூட போட்டு கலக்கிட்டேன். மல்லிகைக்காய் இப்போ தூள் வச்சாவோ? மல்லித்தூள்னா அந்த மல்லிகைக்காய் இல்லடி, இது ஒரு என்ன சொல்றது சமையல் பொருள் மல்லி, அதான் அள்ளி போட்டேன். மல்லி அள்ளின்னு நம்ம கேரக்டர் பேரா சொல்லுதீல. மல்லிகை சாமான் பேரை கொண்டு மனுஷனுக்கு வச்சா இப்படிதான் இருக்கும். ஆண்டி, நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லா தூளும் போட்டுட்டியே, வெரி குட்டு. நன்றி. நான் மட்டும் என்ன சும்மாவா? நீ சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கோல்கேட்டு பேஸ்ட்டு, டாபரெட்டு பேஸ்ட்டு எல்லா பேஸ்ட்டையும் போட்டு கலக்கிட்டோம்ல. சூப்பர் சூப்பர் ஆண்டி, இப்படிதான் இருக்கணும். ஏட்டி, நான் போட்டதையும் கேளு. கலர் வரலன்னு சொன்னல, நான் தான் கொஞ்சோளம் சாயப்பொடி எடுத்து கலக்கி விட்டேன், கேசரி பவுட்ரு வேற. பரவாயில்ல நெட்டூஸ், உனக்கு கூட மூளைலாம் வேலை செய்யுது. ஆமாம். அப்போ மொத்தத்தில் நான் சொன்ன காப்பித்தூள் மஞ்சத்தூள் சிவப்பு தூள் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டாபரெட்டு பேஸ்ட்டு கோல்கேட்டு பேஸ்ட்டு அப்புறம் கேசரி பவுட்ரு எல்லாத்தையும் கலக்கிட்டீங்க அப்படிதானே? ஆமாம். ஓஹோன்னு வந்திருக்கோம் நம்ம சாம்பார். ஏட்டி, சாம்பார் இல்லை கோழி குழம்பு, மறந்துட்டியோ? ஐயோ ஆமல்ல, ஒரு சந்தோஷத்தில் சாம்பார்னு சொல்லிட்டேன். ஓஹோன்னு வந்திருக்கோம் நம்ம கோழி குழம்பு. என் கையால் கடைசியா நான் சர்க்கரையை மட்டும் கலக்கிக்கிடுவேன். இரு உனக்கு எதுக்கு கஷ்டம், நான் எடுத்துட்டு வரேன். ஒன்று பண்ணுவோம், குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு சின்ன தூக்குவாளியில் எடுத்து வச்சிடலாம். சரி டீ. அதுக்கப்புறம் நம்ம 4 பேரும் சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய தூக்குவாளியில் குழம்பு எடுத்து வச்சிருவோம். சரி. மிச்சத்தை ஹோட்டலில் திறந்து சாப்பாடு போடுதோன்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஊற்றிடலாம். சரி டீ. ஒரு சாப்பாடு 280 ரூபா. ஐயோ ஏட்டி, ஒரு சாப்பாடு 80 ரூபா. அது மற்ற கடையில், நம்ம என்ன சும்மாவா சமைச்சிருக்கோம்? காப்பி தூள் மஞ்சத்தூள் சிவப்பு தூள்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுமாட்டி? முக்கியமாக டாபரெட்டு பேஸ்ட்டு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுமாட்டி? ஏட்டி புஷ்பா, இதெல்லாம் விலை கூடுன பொருளோ? ஆமாம், விலை கூடின பொருளை போட்டு அரைச்சதுனால தானே குழம்பு நல்லா வந்திருக்கு.
அப்போ ஒரு சாப்பாட்டுக்கு 250 ரூபா போட்டு வசூல் பண்ணாதான் நமக்கு கட்டுப்படி ஆகும். அப்பனே சரிதான், நீ சொன்ன சரிதான் டீ. ஒரு 4 பேர் சாப்பிட வந்தாலும் நமக்கு 1000 ரூபா சேர்ந்துடும் டீ. அப்போ 8 பேர் சாப்பிட வந்தால் 4000 ரூபா கரெக்டா? உங்கள் கணக்கில் கல்லள்ளி போட கரெக்டு தான் ஆண்டி. தெரியும். அந்த காலத்தில் எங்கள் அப்பா என்னைய 1ஆம் கிளாஸ் படிக்க வச்சாரு. நான் தான் அதுக்கு மேலே படிக்க மாட்டேன், இதுவே போதம்பா என் அறிவுக்கு அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி சரி, இப்போ நல்லா கணக்கு வருது. நல்ல வேலை நீங்கள் அதுக்கு மேலே படிக்கலை. படிச்சிருந்தா ஊருக்குள்ள அத்தனை பேரும் சேர்த்துருப்பாங்க. நெட்டூஸ், நீ ஒன்று பண்ணு. மசம் நிற்காம சீக்கிரமாக போய் 2 தூக்குவாளி எடுத்துட்டு வா. குழம்ப கையோட மோந்து வச்சிடலாம் சுட சுட. சரி டீ. ஆண்டி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ஹோட்டலை திறக்கிறதுக்கு வாழை இலை வேணும். ஏட்டி, ஹோட்டலை திறக்கிறதுக்கு சாவி இருந்தால் போதாதா? ரொம்ப பெரிய காமெடி ஆண்டி. நான் நாளைக்கு நிச்சிருக்கிறேன்னு நான் சொன்னது வரவேலுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வாழை இலை கேட்டேன். கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்க. சரி டீ. ஏட்டி புஷ்பா, வாங்க ஆண்டி. சக்கரை துண்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏட்டி புஷ்பா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், நம்ம குடோன்ல சக்கரை துண்டு இல்லை. ஐயோ ஆண்டி, அது போட்டால் தானே குழம்பு நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? ஏட்டி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. அதுக்கு தான் கையோட ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது ஆண்டி? லட்டு. ஆமாம், லட்டு. இதை வச்சு என்ன பண்ணுறது ஆண்டி? லூசு மாதிரி கேட்காத. இதில் என்ன இருக்கு? லட்டு இருக்கு. அது இல்லட்டி, லட்டுல என்ன இருக்கு? ஆண்டி, நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சுட்டு. லட்டுல இனிப்பு இருக்கு. அதேதான். சக்கரை துண்டுக்கு பதிலாக அந்த லட்டை போட்டு உள்ள கலக்கி விட்டோம்னா இனிப்புக்கு இனிப்பும் ஆச்சு, ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டும் ஆச்சா? ஐயோ ஆண்டி, உங்களை என்னவோ நினைச்சேன். ஆனால் நீங்கள் வேற லெவலு போங்க. கஷ்டப்பட்டு லட்டுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னையே போய் போங்கன்னு சொல்லுதே. ஐயா ஆண்டி, உங்களை போக சொல்லலை, பாராட்டுனேன். அப்படியா? சரி கொண்டுங்க ஆண்டி. மசன்னு பேசாம 4 உருண்டையை போட்டு கலக்குவோம். 4 என்னண்டி 4? மொத்தத்தையும் தட்டிடுதேன். தட்டுங்க. தக தகன்னு தட்டவா? தட்டுங்க. அந்த கரண்டி எடுத்து ஒரு கலக்கி விடு புஷு. கலக்கிடுவோம் ஆண்டி. ஏக்கா, மணி ஒரு 12:30க்கு மேலே இருக்குமா? ஆமாம் டீ, இருக்கும். காலையில் 9 மணிக்கு போனாலுவோ சோறு பொங்கி எடுத்துட்டு வரேன்னு என்னமா பொங்குதாளுவே? ஏட்டி, தடவை பொங்குறாள்வெல்லாம் பொங்கட்டு. ஆமாக்கா, ஒரு சோத்தை பொங்கி ஒரு தேங்காய் துவையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு போதும். யானு கேளுங்க, இன்னப்போ 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கணுமா, மறுபடியும் ஒரு வாரம் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வரணுமா. அப்புறம் வந்து டெலிவரி தானா. அந்த டெலிவரிக்கு நம்ம எப்படியும் காசு வேணும்லக்கா. ஆமாட்டி. அதான் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் சாப்பாடு தவிர்த்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட பார்க்கணும். ஏட்டி, நானும் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நீயே அதான் யோசிச்சிருக்க போல. ஆமாக்கா, கையில் எப்படியும் ஒரு 10,000 ரூபா போல் இருந்தால் தான் பிள்ளைய வச்சு பார்க்க முடியும். 10 ரூபாலாம் பத்தாது டீ, 20,000 ரூபாயாவது வேணும். ஆமாக்கா, என்ன செய்ய போகிறேன்னு எது செய்ய போகிறேன்னு தெரில. ஒரு கம்மல் இருக்குது, அதை தான் அடகு வச்சு பார்க்கணும். ஏட்டி, தங்கம் இருக்க விலையில் தங்கத்தை கொண்டு அடகு வைக்கணுங்க, லூசு பிள்ளை. அப்படி இப்படின்னு கையில் இருக்கிறத போட்டு பார்த்துக்கிடலாம். நீ அவசரப்பட்டு கம்மலெல்லாம் கொண்டு வச்சிடாத. என் வீட்டு பிள்ளைய நான் தானக்க பார்க்கணும். சரி, அப்படியா? சரி, நீ பாரு, நான் வரேன். யாக்க? ஆமாம், என் வீட்டு பிள்ளைன்னு பிரித்து சொல்லிட்டால, அப்புறம் எனக்கு இங்கே என்ன சொல்லி? ஐயோ, தெரியாமல் சொல்லிட்டேக்கா. நம்ம வீட்டு பிள்ளை. அப்படி சொல்லி பழகு. நம்ம வீட்டு பிள்ளையா நினைக்கிறதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், புரிஞ்சுக்க. சரிக்கா. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, என்கிட்ட இருக்கிறத தந்து நான் உதவி பண்ணுறேன். பிறகு கம்மலெல்லாம் கொண்டு வச்சிட்ருக்காத சொல்லிவிட்டேன். சரிக்கா.